Samsung Galaxy S24 Ultra review. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொபைலோட வெயிட்னு பார்க்கும் போதுல 232 கிராம் இருக்குது. இன் ஃபீல்னு பார்க்கும் போதுல கண்டிப்பாக சிங்கிள் யூசேஜுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. டைப் சி போட்டுக்குங்க 3.3 யூஸ் பண்ணிடுறாங்க. சைடில் வால்யூம் ராக்கர், பவர் பட்டன், மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஏர் பிளஸ்டர் கிடையாது. இதோட இன் ஃபீல்னு பார்க்கும் போதுல கண்டிப்பாக அந்த ப்ரீமியம் ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுங்க உங்களுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6 முறை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபி ரேட்டிங் வர மோஸ்ட்ல 68 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வச்சு இவங்க கிளைம் பண்ணுறது 4x ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ்னு. இதனால் நீங்கள் ஃபோனை பேக்லலாம் வச்சு யூஸ் பண்ண மோஸ்ட்ல இந்த மாதிரி கிழிச்சிட்டு வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இப்போ இதோட மெயின் செல்லிங் பாயிண்டான கேமரா, இதில் எடுத்த இமேஜஸ், அப்புறம் இதோட வீடியோகிராஃபி எல்லாத்தையும் டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். 200 MB ரியர் கேமரா, 50 MB பெரிஸ்கோபிக், 10 MB 3x டெலஃபோட்டோ, 12 MB அல்ட்ரா வைட், ஃப்ரண்டில் உங்களுக்குங்க 12 MB செல்ஃபி கேமரா. இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே டாப் எண்டாக இருக்குது. நான் ஒரு கிளிப்பாக ஆட் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். போர்ட்ரேட் இமேஜஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. நல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ் வச்சுருக்க மோஸ்ட்ல உங்களுக்கு இமேஜ் எல்லாம் பக்காவாக இருக்குது. இமேஜ்லாம் பார்க்க மோஸ்ட்ல உங்களுக்கு சினிமாவில் பார்க்க ஃபீல் இருக்கும். ப்ரோலைட்டில் எடுத்த பிக் இதுவுமே பக்காவாக இருக்குது. இது நைட் ஃபோட்டோ, இது சன்லைட் ஹெவியாக இருக்கும் மோஸ்ட்ல எடுத்த பிக். இது இதோட போர்ட்ரேட் ஃபோட்டோ. உங்களுக்கு இங்கே எல்லா இடத்துலையும் போர்ட்ரேட்லாம் பக்காவாக இருக்குது. இது இதோட 2x, இது இதோட நார்மல் பிக், இது இதோட 200 MB பிக். இது மறுபடியும் ஒரு போர்ட்ரேட், இது இதோட போர்ட்ரேட், அகைன் இது ஒரு போர்ட்ரேட். இப்போ சேம் பிளேஸில் வச்சு நார்மலாக ஒரு ஃபோட்டோ. இது ஜூம் பண்ணி எடுத்த மூன், ஒயிட் லென்ஸை வச்சு எடுத்த பிக், இது 2xல வச்சு எடுத்த பிக். இப்போ இதோட நைட் ஃபோட்டோகிராஃபி பார்க்கலாம். இது இதோட ஃபுல் ஜூம் பிக். இது ஒயிட் லென்ஸ் வச்சுருந்தது. இது 1x, இது 2x, இது 5x, இது 20x, இது இதோட 30x, இதோட 90x. நைட்டில் எடுத்த இமேஜ் ரெண்டு பார்க்கலாம். இது நார்மல் பிக், இது அதே இடத்துல ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்தது. இது மார்னிங் ஃபோட்டோகிராஃபி, இது இதோட மேக்ஸிமம் ஜூம். இப்போ இதோட வீடியோகிராஃபி எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோகிராஃபி HD60 FPS. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டடி ஆனில் இருக்க மோஸ்ட்ல எடுக்கிறது. 1x 2x. இப்போ 1xல வச்சு ஸ்டெபிலைசேஷனை பார்த்துக்கிடுங்க. இது இதோட ஸ்லோமோ வீடியோகிராஃபி. இதோட 30 FPS, 0.6x, 1x, 2x, 3x, 5x, 10x, 20x. இது இதோட போர்ட்ரேட் வீடியோகிராஃபி. 30 FPSல எந்த மாதிரி ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். HD 30 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது 0.6x, 1x, 2x, 3x, 5x, 10x, 20x. இது இதோட நைட் வீடியோகிராஃபி. நீங்கள் டிம் லைட்டில் வீடியோஸ்லாம் எடுக்கும் போது இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிளிப்லாம் கிடைக்கும். இப்போ அப்படியே ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறேன், ஜூம் இன் பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணுறேன். 24 அல்ட்ராவில் 8K 30 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன்லாம் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு இங்கே 5x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி மூவிங்லலாம் அதிகமாக வீடியோஸ் எடுப்பீங்கன்னா உங்களுக்கு கிளிப்ஸ்லாம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை பார்த்துக்கிடுங்க. HDயோட 60 FPS, 1x, 2x, 3x, 5x, 10x, 20x. இது UHD 60 FPS, 0.6x, 1x,
2x, 3x, 5x, 10x, 20x. First 60 fps, இது 0.6x, 1x, 2x, 3x, 5x, 10x, 20x. 60 ஓட 30 fps, 1x, 2x, 3x, 5x, 10x, 20x. இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இதோட வீடியோகிராஃபி இந்தளவு இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இங்கே சாம்சங் யூஸ் பண்ணியிருக்க சிப் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3. இதோட AnTuTu ஸ்கோரை பார்த்துடலாம். AnTuTu ஸ்கோர் ரன் பண்ணும் மோஸ்ட்டில் உங்களுக்கு 1.6 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் வந்திருக்குது. டெம்பரேச்சர் இங்கே 42 வரைக்கும் போயிருக்குது. இப்போ இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துடலாம். ஜென்சன் இம்பேக்டில் உங்களுக்கு இங்கே 60 FPS வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. இந்த 60 FPSோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் கண்டிப்பாக 120 or 90 FPS அட்லீஸ்ட் கொடுத்துருக்கணும். பிஜிஎம்ஐயில் உங்களுக்கு இங்கே 120 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் டாப் எண்டாக இருக்குது. ஆவரேஜ் FPS 109 to 120 வரைக்கும் கிடைக்குது. இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 120 FPSை நம்ம இங்கே ஸ்டேபிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ளாட்டான டிஸ்பிளேயோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்கே டாப் எண்டாக இருக்குது. இதை கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி விளையாடும் மோஸ்ட்டில் உங்களுக்கு இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. FF Maxல அல்ட்ரா கிராஃபிக்ஸ் வச்சு விளையாடும் மோஸ்ட்டில் கேமுக்குள்ளே இன்புல்டாக இருக்க FPS ஆப்ஷன் ஹையில் வச்சு விளையாண்டாலுமே உங்களுக்கு இங்கே FPS 60 வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு 90 இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது இவங்களோட அல்ட்ரா சீரியஸ், அதனால் அட்லீஸ்ட் இவங்க ஒரு 90 கொடுத்துருக்கணும். ஸ்டாண்டர்டில் வச்சு புஷ் பண்ண மோஸ்ட்டில் கூட உங்களுக்கு இங்கே 60 தான் கிடைக்கிது. ஆனால் கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இங்கே நல்லாயிருக்கு. 60 FPS கிடைச்சாலும் மேக்ஸ் கிராஃபிக்ஸில் வச்சு கூட நீங்கள் எங்கே புஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு லேகுமே இருக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு 90 FPS கொடுத்துருந்தா இன்னுமே இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு 120 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளேக்கு இங்கே நேச்சுரல் அப்புறம் விவிட் 2 கலர் ஆப்ஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்பிளேன்னு வர மோஸ்ட்ல 6.8 இன்ச்சில் டைனமிக் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இது ஒரு LTPO பேனல். இதனால் உங்களுக்கு 1 to 120 Hz ரெஃப்ரெஷ் ஆகும். பீக் பிரைட்னஸ்க்கு இங்கே உங்களுக்கு 2600 வரைக்கும் இருக்குது. அப்படி இதோட பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா உங்களுக்கு இங்கே 5000 mAh மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. 45 வாட் ஒயர் சார்ஜிங் சப்போர்ட், 15 வாட் ஒயர்லெஸ் சப்போர்ட். இதோட நெட்வொர்க் பக்கம் மோஸ்ட்ல உங்களுக்கு 17 5G பேண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளூடூத் 5.3 NFC ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு சாம்சங் பே அந்த ஃபீச்சர் இருக்குது. இதோட சாஃப்ட்வேர் பக்கம் போனால் உங்களுக்கு இங்கே இப்போ Android 16 பேஸ்ட் ஆன் 1.8 வந்துடும். இதோட ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீச்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மூத்னஸை நம்ம இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபீல் பண்ண முடியும். அப்படியே மேலே நீங்கள் இப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். UI யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ இதோட S Pen பற்றி பார்த்துடலாம். இந்த S Pen வச்சு நீங்கள் மோஸ்ட்டாக கேமராவுக்குள்ளே நிறைய ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராவில் அந்த பேக் கேமராவுக்கு சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோஸ் ஆன் அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு, அப்புறம் நார்மலாக ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் இந்த மாதிரி நார்மலான விஷயம் எல்லாமே நீங்கள் இந்த S Pen வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த S Pen மெயினாக ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு இடத்துலையுமே மிஸ்டச்சுங்கிறதே கிடையாது. இதோட AI லேபுக்கு போய் நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ணி அதை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். வேறு நீங்கள் சர்க்குல் டு சர்ச் மாதிரி எந்த இடத்துக்கு உங்களுக்கு எந்த இது தேவையோ அதை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி நீங்கள் எதனாலும் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் இந்த S Pen யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் எதுவுமே ஆன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இதை வெளியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஃபைனலாக இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மொபைல் நீங்கள் இந்த 2026 யூஸ்டு மார்க்கெட் ஆர் சீல்டு கட் கண்டிஷனில் ஒரு 65K to 70Kக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது செம்மையான வேல்யூ ஃபார் மொபைலாக இருக்கும். இந்த மொபைல் கண்டிப்பாக உங்களுக்கு 65 to 70K கிடைக்க ஹையாக பாசிபிள் இருக்குது. ஆனால் இதோட காம்படிஷன் நான் iPhone 15 Pro Max, அது நல்ல நீட் கண்டிஷனில் எப்படி உங்களுக்கு 70 to 75K ஆகிடும். இப்போ நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, S24 Ultraவா iPhone 15 Pro Maxஆ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான பல ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.